நார்மலான ஃபேமிலி காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஓடி வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்களை பார்த்துக்க யாருமே கிடையாது. 2 பேரும் ஆஃபீஸ் ஒர்க் போகிறதுனால நிலாவை பார்த்துக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்டேக்கர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதான் எப்பவுமே வந்து நிலா வந்து பார்த்துக்கிறா. இவங்களும் ஒர்க் கிளம்பிட்டு நிலாவையும் ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. பட் இவ வந்து அவளுக்கு பசிச்சா அவள் மட்டும் சாப்பிட்டு இந்த குழந்தைய எப்போ பாரு அழுக வச்சுட்டே இருக்கா. இப்போதான் காட்டுறாங்க இவ வந்து அங்கே சும்மா மட்டும் இல்லாமல் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் டெய்லியும் அவளோட சந்தோஷத்துக்காக இங்கே வர வச்சுக்கிறா. முழிச்சிட்டு இருந்தா அந்த குழந்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் அந்த குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிடறா. அவங்க அம்மா வர டைம் அவள் குழந்தைய வந்து அழுகாமல் பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிடறா. அவளோட அம்மா அப்பாவுமே நைட் வந்து நிலாவை பார்த்துக்கிறது இல்லை, சீக்கிரம் தூங்க வச்சுட்டு அவங்களோட ஒர்க் ப்ரெஷருக்காக குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. கேர்டேக்கர் பண்ணும் நிலாக்கு மயக்க மருந்து கொடுத்து இப்படி ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுது. இதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறப்ப நிலா அழுகவே கூடாது, அழுதா அவளுக்கு இப்படி தான் ஃபிக்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்ததும் அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்து கேர்டேக்கர் தான் பாப்பாவை ஏதோ பண்ணுறா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் டெய்லியும் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்சதும் அந்த பொண்ணையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை வருது. குழந்தைய வீட்டிலேருந்து யார் பார்த்துக்கிறது அப்படி சொல்லிட்டு நீ வீட்டில் இரு நான் வீட்டில் இரு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சண்டை கட்டிட்டு இருக்காங்க.